in that particular electrode means we can call it as oxidation occurs in that particular electrode. Okay. On the other hand, reductions at the cathode means when the load is connected, okay, it absorbs the electrons from the anode. Okay. அடுத்து பாருங்க, voltage output depends upon electrode and electrolyte material. Already I told the total stored energy can be based on that another the electrodes and electrolyte which is used in the battery cell. Okay. இப்போ வந்து நீங்க ஒரு 3 years யூஸ் பண்ணிட்டீங்க ஒரு பேட்டரி. கன்சிடர் the battery is used for 3 to 4 years. ஓகே. அப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், செல்ஃப் ஸ்டார்ட் பண்றப்போ வந்து ப்ராப்பர் ஸ்டார்ட் ஆகாது. ஓகே. அண்ட் தென் என்ன பண்றீங்க, நீங்க ஒரு கடையில கொண்டு போய் கொடுக்குறீங்க. ஓகே, பார்த்துருக்கீங்களா? ஈவன் வந்து என்னது இந்த கார் பேட்டரி எக்ஸாம்பிள் எடுத்துங்க, கடைக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க. கொண்டு போய் கொடுத்தோன்னா என்ன பண்றாங்க, அவங்க வந்து என்னது எக்ஸ்டர்னலா சார்ஜ் போட்டு கொடுக்குறாங்க. ஓகேவா? எக்ஸ்டர்னல் சார்ஜ் போட்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க, திரும்ப கார்ல ஃபிக்ஸ் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு அடுத்த நாள் திரும்ப ஸ்டார்ட் பண்றப்ப என்னவாகும், ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா என்னது டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம தெரியல. திரும்ப நீங்க என்ன பண்றீங்க, கடைக்கு கொண்டு போறீங்க. அப்போ அவன் செக் பண்ணுவான், ஒரு மைக்ரோமீட்டர் ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து என்னது அந்த எலக்ட்ரோலைட்ல செக் பண்ணுவாங்க. ஸோ அதனோட வேல்யூ வந்து என்னது ஒரு பர்டிகுலர் லெவலில் இருக்கணும், மேக்ஸிமம் இருக்கணும். கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு என்னது அந்த எலக்ட்ரோலைட் வந்து போயிடுச்சுன்னு இருக்கும். நாட் ஓன்லி எலக்ட்ரோலைட், ஈவன் அவங்க வந்து என்னது அந்த எலக்ட்ரோலைட்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கெமிக்கல் மறுபடியும் ஆசிட் ஊற்றினாலுமே வந்து என்னது அந்த சார்ஜிங் கெப்பாசிட்டி வந்து என்னது கம்மியாயிரும். என்ன ரீசன் அப்படின்னா என்னது அந்த எலக்ட்ரோட்ஸ் இருப்பாருங்க, பாசிட்டிவ் எலக்ட்ரோட் நெகட்டிவ் எலக்ட்ரோட் இருக்குல்ல. ஸோ அந்த கண்டினியூஸ் ஆக்சிடேஷன் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா என்னது அவனுடைய ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியாயிருக்கு. ஈவன் நீ என்னதான் பண்ணாலும் சரி. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், we have to replace that electrode, but in practical it is not possible. ஓகே. அப்போ நம்ம என்ன பண்றோம், புது பேட்டரி தான் வந்து என்னது வாங்கணும். ஓகே. அப்போ ஒரு பேட்டரியினுடைய லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா என்னது மினிமம் 3 to 4 years. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆல்கலைன் பேட்டரி. ஓகே, இது வேண்டியதில்லை. ஸோ ஆல்கலைன் பேட்டரியினுடைய இது பாருங்க. ஸோ வாட் இஸ் ஆல்கலைன் பேட்டரி? That AAA, AA batteries are called alkaline battery. Okay, I told what is the voltage range of that battery. Question கேட்டனால I have asked the voltage range of the battery. எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 1.5 volt per cell. So each cell having the rating of another has a rating of 1.5 volt. Okay. Here the material used for electrolyte is potassium hydroxide. Potassium hydroxide. Okay. Anode terminal is zinc powder and cathode terminal is manganese dioxide. Okay. So in case of lithium ion battery, so anode வந்து என்னது graphite, cathode வந்து என்னது lithium cobalt oxide, and then electrolyte is lithium salt in organic solvent, that is in the liquid format. Okay. So maximum நீங்க செக் பண்ணுங்க, lithium ion battery அப்படினால output voltage வந்து 3.6 to 3.7 volt. Okay. So whenever you are trying to check the health status of the battery means the voltage level should be more than 3.7 to 3.9. Okay. If the range is less than 3 volt or 3.2 volt means the battery is dead battery. We cannot use the battery for further another charging process. Okay. அடுத்து so previous one is alkaline battery. This is a comes under primary battery. Okay, once if it is the cell gets discharged means we cannot use it for further charging purpose. Okay, lithium ion battery is not like that. It is used for another both the charging and discharging purpose. Okay, but the life cycle of the battery is based on the number of charging and discharging cycle. Okay, number of charging and discharging cycle. So அதனால என்ன சொல்றாங்க, எப்பவுமே நீங்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 0% என்னது ஆஃப் ஆச்சு அப்படின்னா என்னது உங்களுடைய பேட்டரியினுடைய லைஃப் டைம் வந்து கம்மியாயிடும். நல்லா ஞாபகம், ஒரு சைக்கிள் போயிடும்.
அதே மாதிரி ஃபுல் சார்ஜ் ஆச்சு அப்படின்னாலும் வந்து என்னது கவுண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் நிறைய டைம் வந்து என்னது நீங்க ஃபுல் டிஸ்சார்ஜ் ஆகி எனது ஆஃப் ஹவர் வரைக்கும் யூஸ் பண்ணி அப்படின்னா என்னது ஒரு 2 வருஷம் வர பேட்டரி வந்து 1.5 years அந்த மாதிரி வரும். ஓகே. So what are the factors affecting the performance of the battery means the first one is temperature. Okay, first one is temperature and then discharge rate. Okay, and then discharge rate. Temperature அப்படின்னா என்னது? லோடு கனெக்ட் பண்றப்ப என்ன ஆகும்? டிஃபால்ட்டா பேட்டரியில ஹீட் ஆகும். So we have to reduce the heat by means of providing proper cooling arrangement. If it is alkaline battery means என்னது? We cannot என்னது? Give a cooling method or cooling process to that alkaline battery because that battery doesn't require another cooling system. Okay. On the other hand, if it is a secondary battery means we have to provide a cooling system. But like lithium ion, lithium phosphorus. Okay. So those batteries compulsorily requires cooling system. Okay. Or the discharge rate. So what is the amount of energy stored? And the stored energy எவ்வளவு நேரத்துல டிஸ்சார்ஜ் ஆகுங்கிறதா வந்து என்னது டிஸ்சார்ஜ் ரேட்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ 2 செட் ஆஃப் பேட்டரி இருக்குது. நாம வந்து என்ன பண்றோம்? யூபிஎஸ்ல கனெக்ட் பண்றீங்க. ஓகே, 1 kW யூபிஎஸ்ல கனெக்ட் பண்ணிட்டீங்க. 120 Ah பேட்டரி. ஸோ ஒரு பேட்டரி வந்து என்னது 6 hours தாங்குது. இன்னொரு பேட்டரி என்னாச்சு 2 hours டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு. Even though both the batteries are having same power rating, but different company. The inverter used is same. That is 1 kVA inverter. ரெண்டுமே ஒரே பிராண்ட். ஆனா பேட்டரி மட்டும் வெவ்வேறு பிராண்ட். அப்போ ஒன்று 6 hours வந்து என்னது சார்ஜ் கொடுக்குது, இன்னொரு இது பார்த்தீங்கன்னா வந்து 2 hours டிஸ்சார்ஜ் ஆயிடும். அப்போ அந்த பேட்டரியினுடைய இன்டர்னலா மேனுஃபேக்சரிங் பண்ணதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இல்ல அவங்க கொடுத்துருக்கிற காஸ்ட்டுக்கு அதுதான் கெப்பாசிட்டின்னு. ஓகே. அப்போ இதனுடைய பிரைஸ் வந்து என்னது 7,000 இருக்குது அப்படின்னா என்னது அதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா 3,000 இருக்கு. புரியுதா? ஸோ நீங்க இப்போ கவனிங்க, அமரான் பேட்டரி இருந்துச்சு தெரியுமா? இப்போ மார்க்கெட்ல இருக்கா? இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு வந்து கிடையாது. இப்போ மேஜரா எது வந்து டாமினேஷன்ல இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் மார்க்கெட்ல. எக்ஸைட். ஓகேவா? நீங்க கேளுங்க, எக்ஸைட்லயே 2-3 வெரைட்டி இருக்கும். டூ வீலர்ல பேட்டரி கேட்டீங்க அப்படின்னா 1,500 ரூபாய்க்கு இருக்குன்னு சொல்லுவாங்க, 1,200 ரூபாய்க்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க வந்து 1,200 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவீங்க. அவன் தெளிவா போட்டிருப்பான் அதுல வாரண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி பார்த்தீங்கன்னா 24 monthsன்னு இருக்கும். அதே வந்து நீங்க அமௌண்ட் ஜாஸ்தியா பே பண்ணீங்க அப்படின்றது 48 months வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ நீங்க ஒன்ஸ் 3 yearsக்குள்ள ரீப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? 70% ஆஃப் தி அமௌண்ட் வந்து என்னது புது பேட்டரியில டம் பண்ணிக்குவாங்க. ஓகே. அண்ட் தென் ஏஜ் அண்ட் சைக்கிள் கவுண்ட். வாட் இஸ் சைக்கிள் கவுண்ட் மீன்ஸ் என்னது? சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங். ஓகே. ஸோ ஏஜ் மீன்ஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் யூஸ். ஓகே. அடுத்து மெட்டீரியல் குவாலிட்டி. That is the manufacturing material which is used for anode and cathode terminal, and what kind of electrolyte which is used inside that battery. So these are all the major factor which affects the performance of the battery. Okay. Or the advantages of battery வந்து என்னது? Portable power sources, reliable and maintenance free. Okay. இப்போ பேட்டரி வந்து என்னது டியூப்லர் பேட்டரின்னு இருக்குது, இன்னொன்று வந்து என்னது நான் டியூப்லர் பேட்டரின்னு இருக்கும். ஓகே. இப்போ ஆசிட் ஃப்ரீ பேட்டரின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போ சில பேட்டரி எல்லாம் வந்து என்னது 48 monthsமே நீங்க வந்து ஆசிட் ஊற்ற வேண்டியது கிடையாது. அதே நம்ம வீட்டில் யூஸ் பண்ற பேட்டரி வந்து என்னது we have to fill the electrolyte at every 6 months or 8 months. Okay. If the electrolyte is not inside that battery means என்ன உங்களுக்கு அதனுடைய சார்ஜிங் கெப்பாசிட்டி வந்து என்னது ஸ்டோர் பண்ற எனர்ஜி வந்து கம்மியா இருக்காது. So conclusion, batteries are essential in modern life. So working is based on controlled chemical reactions. Okay. So whenever the load is connected, then only the battery gets operated. That is the electrons movement happened inside that battery. Okay. That's all.